கனமழை காரணமாக சென்னை ஓஎம்ஆர் சாலை மற்றும் துறைப்பாக்கத்தில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று காலை முதல் தொடர்ந்து சென்னையில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் ஆங்காங்கே வந்து தேங்கி இருக்கிறது. அதில் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் மெட்ரோ பணிகள் நடந்து வருகிறது. இந்த பகுதி டைட்டில் பார்க் சந்திப்பை கடந்து எஸ்ஆர்பி டூல்ஸ் சந்திப்பு செல்லக்கூடிய அந்த வழியில் இடைப்பட்ட அந்த பகுதி தான். இதில் மெட்ரோ பணிகள் நடந்து வருவதன் காரணமாக இந்த சாலையினுடைய, அதாவது துறைப்பாக்கம் எஸ்ஆர்பி டூல் சந்திப்பிலிருந்து டைட்டில் பார்க் சந்திப்பிற்கு அடையாருக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களில் இந்த பகுதி வந்து மெட்ரோ பணிகள் நடந்து வருவதனால இதிலிருந்து வந்து இடதுபுறமாக வாகனங்கள் இந்த சாலையில் தான் வந்து வழக்கமாக செல்லும். ஆனால் இந்த சாலையில் ஒரு பக்கம் முழுவதுமாக மழைநீர் வந்து தேங்கி இருக்கிறது. மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வாகனங்கள் எதிர் திசையிலேயே வந்து திருப்பி விடப்படுகிறது. அதாவது டைட்டில் பார்க் சந்திப்பிலிருந்து தரமணி துறைப்பாக்கம் செல்லக்கூடிய அந்த சாலையிலேயே எதிர் திசையில் வாகனங்களை வந்து திருப்பி விடுகிறார்கள். தேங்கி நிற்கக்கூடிய மழைநீர் வந்து ஒரு 2 அடி அளவிற்கு மழைநீர் வந்து தேங்கி இருப்பதனால தற்பொழுது மோட்டார்களை கொண்டு வந்து இந்த மழைநீர் வந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் வந்து மோட்டார்களை இயக்கி இந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வடிகால்வாய் மூலமாக, அதாவது அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வடிகால்வாய், மழைநீர் வடிகால்வாயிலும் இந்த தண்ணீரை வந்து அகற்றி அவற்றை வந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையிலும் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ற பொழுதும் இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் என்பது மெட்ரோ பணிகள் நடந்து வரக்கூடிய அந்த பகுதியிலும் வந்து மழைநீர் வந்து முழுவதுமாக வந்து தேங்கி இருக்கிறது. அந்த பணிகளும் வந்து தடைபட்டிருக்கிறது. எனவே இந்த மழைநீரில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் கழிவு நீரும் வந்து அதிக அளவு கலந்திருப்பதனால துர்நாற்றம் வீசுகிறது. எனவே இருசக்கர வாகனங்களை கூட இந்த வழியாக அனுமதிப்பதில்லை. ஒரு சில பேருந்துகள், லாரிகள் போன்றவை தான் இந்த தேங்கி நிற்கக்கூடிய அந்த மழைநீரில் வந்து கடந்து செல்கிறது. போலீஸாரும் வந்து உடனடியாக இந்த பகுதியில் வாகனங்களை வந்து இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருந்து வாகனங்களை திருப்பி எதிர் திசையில் வந்து விட்டிருக்கிறார்கள். ஓஎம்ஆர் சாலையில் பொறுத்தளவில் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற இந்த மெட்ரோ பணிகள் நடந்து வரக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் மழைநீர் வழக்கமாக செல்லக்கூடிய அந்த மழைநீர் நீர்வழித்தடங்கள்லாம் வந்து அடைபட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த மாதம் மழை பெய்த பொழுதும் கூட அப்பொழுது வந்து இது போன்ற பல்வேறு இடங்களில் மழைநீர் வந்து தேங்கி இருந்தது. அவற்றை வந்து உடனடியாக வந்து மழைநீரை அகற்றுவதற்கு ஆங்காங்கே வந்து மோட்டார்களும் கொண்டு வரப்பட்டு வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்பி டூல் சந்திப்புக்கு முன்பாகவும் தற்பொழுது மோட்டார்களை கொண்டு வந்து மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். கழிவு நீரும் வந்து கலந்து துர்நாற்றம் வீசுவதனால உடனடியாக அவற்றை அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் வந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.